மீனா வந்து சபதம் போட்டது கண்டிப்பாக பண்ணிடுவாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மீனாவும் ஸ்ருதியும் கிச்சனில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி வந்து மீனா கிட்ட எதுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க, அந்தளவுக்கு பிஸ்னஸ் போகுதா அப்படின்னு சொல்லி கேட்க, மீனா இருந்துக்கிட்டு யாரெல்லாம் கொடுக்குறீங்களோ அவங்க கொடுங்கன்னு சொன்னதுனால நான் சொன்னேன் அப்படின்றாங்க. அதுக்கு ரோஹிணி இருந்துக்கிட்டு அங்கிளுக்கு காசு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது கேட்பாங்கன்றதுக்காகவே கொடுத்தீங்களான்னு சொல்லி கேட்க, அதுக்கு மீனா இருந்துக்கிட்டு நீங்களும் தான் அத்தைக்கு கொடுத்தீங்களே அதெல்லாம் என்னவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துக்கிட்டு தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க ஃபஸ்ட்டு நிறுத்துங்கன்னு சொல்ல, உடனே ஸ்ருதியும் ரோஹிணியும் கிளம்பிடுறாங்க. அடுத்து முத்து வந்து கிச்சனுக்கு வராங்க. இந்த மனோஜ் வந்து கம்மனே இருக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்ல, மீனா இருந்துக்கிட்டு இப்போதான் ரோஹிணியும் வந்து சண்டை போட்டுட்டு போனாங்கன்னு சொல்ல, இந்த 2 பேருமே இப்படி தான் இருப்பாங்க போல அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அடுத்து அண்ணாமலை வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி என்ஜினியரிங் கூட்டிட்டு வருவாங்க. விஜயா வந்து என்னன்னு கேட்குறாங்க. மேலே வந்து ரூம் போட போகிறேன் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மேலே போயிடுவாங்க. அங்கே போயிட்டு அளந்து பார்த்ததுக்கப்புறம் 5 லட்சம் ஆகும்னு சொல்கிறாங்க. எல்லாரும் கீழே வந்ததுக்கப்புறம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. முத்துவும் மீனா வந்துட்டு எங்களுக்குலாம் ரூம்லாம் வேண்டாமாம்மா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. விஜயா இருந்துக்கிட்டு மேலே ஒரு குடிசை போட வேண்டியதானே அங்கே போய் இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குடிசை கட்டுற மாதிரி இருந்தால் நீயும் நானும் தான் மேலே போய் தூங்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்ல, விஜயா இருந்துக்கிட்டு இந்த அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுதான் பத்திரம் இருக்கே அதை வச்சு அமௌண்ட் வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்றாங்க. விஜயா வந்து கோவப்பட்டுட்டு இது எங்கள் அப்பா கொடுத்த வீடு நான் பத்திரம்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்ல, அண்ணாமலை வந்துட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பிடுறாங்க. விஜயா கிட்ட போயிட்டு நீ யாருங்கிறது காமிச்சிட்டல, இனி நான் வந்து என்ன பண்றேன்னு பாரு, நான் ரூம் கட்டாம விட மாட்டேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து ஸ்ருதி அவங்க அம்மா வந்துட்டு வீட்டில் வந்து பயங்கர பிரச்சனையா இப்போதான் ஸ்ருதி கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நம்ம அமௌண்ட் கொடுத்தோம்னா வீட்டில் வந்து பயங்கர பிரச்சனை வந்துடும், ஸ்ருதியும் மாப்பிள்ளையும் வந்து நம்ம வீட்டுக்கே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க. ஸ்ருதி அவங்க அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு 5 லட்ச ரூபாய்க்கு செக் எழுதி கொடுத்துருவாங்க. சுதாவும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடறாங்க. அங்கே போயிட்டு விஜயா கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க, இந்த மாதிரி மேலே ரூம் கட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி தான் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் முத்து வந்து அங்கே இருக்க மாட்டாங்க. முத்து வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பிரச்சனை நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்குது. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.